ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபஷனரி ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் அப்படின்னும் போது இதில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் 27/12/2024 டு 16/1/2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஸ் ப்ரொபஷனரி ஆஃபீஸர்ஸ். த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மே பி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ த லிங்க் கிவன் ஆன் பேங்க்ஸ் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு கொடுத்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. த prospective candidates who intended to apply for the post are advised to apply only after carefully reading and understanding the under noted content of this notification அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யார் எலிஜிபிளாக இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அவங்க எல்லோரும் ஒரு முறை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு படித்து புரிஞ்சிருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் டோட்டல் வேகன்சிஸ் வந்து 600 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து த டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஸ்டார்டிங் டேட் வந்து 27/12/2024 16/1/2025 சொல்லிட்டாங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கும் 27/12/2024 16/1/2025 சொல்லிட்டாங்க. அதேமாதிரி டவுன்லோட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் வந்து 3rd or 4th வீக் ஆஃப் February 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1 வந்து 8th and 15th March 2025 சொல்லிட்டாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது ஏப்ரல் 2025. டவுன்லோட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் 2nd வீக் ஆஃப் ஏப்ரல் 2025 ஆன்வர்ட்ஸ் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபேஸ் 2 ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் மெயின் எக்ஸாமினேஷன் மே ஜூன் 2025. டவுன்லோட் ஆஃப் ஃபேஸ் 3 கால் லெட்டர் மே ஜூன் 2025 கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் 3 சைக்கோமெட்ரிக்ஸ் டெஸ்ட் வந்து அதுவும் மே ஜூன் 2025 சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ அண்டு குரூப் எக்ஸசைஸ் வந்து மே ஜூன் 2025 கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் வந்து மே ஜூன் 2025 கொடுத்துட்டாங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஃபார் SC ST OBC PWD கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஜனவரி பிப்ரவரி 2025 சொல்லியிருக்காங்க. கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பிப்ரவரி 2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/4/2024 பிரகாரம் வந்து உங்களுக்கு 21லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது OBC நான் கிரீமி லேயருக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், SC STக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், PWD வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அதாவது அன்ரிசர்வ்டு EWSக்கு 10 வருஷம், அதில் OBCக்கு வந்து 13 வருஷம், SC STக்கு 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அகாடமிக் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. அதாவது கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் a recognized university or any equivalent qualification recognized as such by the central government அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் PWD இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெஞ்ச் மார்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 ஃபேஸில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். அதில் வந்து நேம் ஆஃப் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 30, ரீசனிங் எபிலிட்டி வந்து 30, டோட்டல் 100 மார்க்ஸ் வந்து 100. ஸோ எல்லாத்துக்குமே டைமிங் வந்து 20 1 ஹவர் தான் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க ப்ரிலிமினரிக்கு. மெயின் எக்ஸாமுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு,
எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து 40, 30, 60, 40, 170 கொஸ்டின்ஸு, டோட்டல் 200 மார்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 மினிட்ஸ், 45, 45, 43 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மார்க்ஸு, டோட்டல் வந்து 250 மார்க்ஸு. அதுக்கு வந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் 16/1/2025 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.